கங்குவா ரிலீஸ் ஆகி 2 நாட்கள் ஆயிடுச்சு. சூர்யாவுடைய சினிமா கேரியரில் மிகப்பெரிய டிசாஸ்டர் இந்த படம் சொல்லலாம். அந்த அளவுக்கு ட்ரால் வந்து இந்த படத்துக்கு வந்துட்டு. ஒரு படம் நல்லா இல்லை, மொக்கையா இருக்கு அப்படிங்கிறது உண்மையாக படம் பார்த்த கோவத்தில் சிலர் பண்ண ட்ரோல். சிலர் சூர்யா ஜோதிகா மேல இருக்க தனிப்பட்ட வன்மம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இந்த படம் சேர்ந்து காய்ச்சி நம்மளே படம் பார்த்தோம், உட்காரவே முடியல, வெறும் இறைச்சல் ஒரு சத்தத்தோட எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ள போய் தப்பிச்சு ஓடி வந்துருவோம்ல, அந்த மாதிரி இருக்கு. நான் அந்த தேட்டரில் தான் பிரச்சனை நினைச்சேன். ஆனால் எல்லா தேட்டர்லையும் எல்லா தேட்டரில் அந்த பிரச்சனை. நானும் அதே நினைச்சேன், தேட்டரில் நம்ம மட்டும் தான் அந்த பிரச்சனை இருக்கு போல, காதில் நமக்கு எந்த பிரச்சனை ஆகி போச்சு போலன்னு நினைச்சா படம் பார்த்து வந்த எல்லாருமே சொல்றாங்க இந்த மாதிரியான ஒரு ஒரு விஷயம். படம் இல்லைலாம் இல்லை. அப்போ இந்த படத்தை வந்து முதல்ல சூஸ் பண்ண தப்பு. கதையை வந்து தவறாக சூஸ் பண்ண சூர்யா மேலே தவறு இருந்தாலுமே அதிகப்படியாக ஓவரா பில்டப் கொடுத்து ஞானவேல் ராஜா வந்து தான் ஒரு மிகப்பெரிய தவறாக இல்லை. கதையை வந்து சூஸ் பண்ணது சூர்யா, அதை சரியாக எடுக்காமல் போனது சிவா, ப்ரொமோட் பண்ணுற பேரில் தோளாக்கி விட்டது ஞானவேல் ராஜா. பல முறை வந்து கண்டிப்பாக படத்தை பார்த்துருப்பாங்க ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி. ஸோ இந்த படத்தின் மேல் நம்பிக்கை இல்லாதனால தான் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணல, இல்லைன்னா வேட்டையனோட ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அந்த பயத்தில் நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் படத்தை ரிலீஸ் எடுக்க மாட்டாங்க. ஒரு வீடியோ பார்த்துட்டு சூர்யாவும் சிவாவும் படம் பார்த்துருப்பாங்க. ஒரு காட்சி வரும், சூர்யா வந்து அப்படியே தொடையை தட்டி பின்னிட்டே அடி அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த அந்த காட்சியை பார்க்குறப்ப சூர்யா ஒன்றும் அப்டேட் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு சந்தேகம். இது வந்து அப்போ இப்படி இருந்தால் என்ன செய்ய முடியும்? வணங்கான்னு வந்து ஒரு படத்தை வந்துட்டு அதை வச்சுருக்கீங்க, பொன்னார்னு வந்து ஒரு படம் பண்ண வச்சுருக்கீங்க, அதை விட்டுட்டு கங்குவா மாதிரி ஒரு படத்தை சூஸ் பண்ணி நடிக்கிறீங்க அப்படின்னா ஒன்றும் சூர்யா அப்டேட் ஆகலையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம். இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடைய நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் சுபைர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். கங்குவா ரிலீஸ் ஆகி 2 நாட்கள் ஆயிடுச்சு. சூர்யாவுடைய சினிமா கேரியரில் மிகப்பெரிய டிசாஸ்டர் இந்த படம் சொல்லலாம். அந்த அளவுக்கு ட்ரால் வந்து இந்த படத்துக்கு வந்துட்டு இருக்குது. குறிப்பாக வந்து காதை கிழிச்சிட்டாங்க, தேட்டரில் உட்கார முடியல அப்படிங்கிற விமர்சனத்தை தாண்டி படத்தில் வந்து நாங்கள் வால்யூமை குறைக்க சொல்லியிருக்கோம் தேட்டர் உனக்கு அப்படின்னு ஞானவேல் ராஜா சொன்னது இன்னுமே ட்ரால் ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து தேட்டரில் வந்து 85 டெசிபிள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட ஃபோனில் வந்து ஆப்பில் காட்டுறாங்க. 105 டெசிபிள் இருக்குங்க. இப்படி இது வந்து காதுக்கே வந்து கேடு, காது வந்து நிறைய பேர் ப்ராப்ளம் வரும் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? என்ன பிரச்சனை உண்மையிலே? எதனால வந்து சூர்யா இந்த மாதிரி படத்தை ஒத்துக்கிட்டார்? முதல்ல கண்ணாடியை திருப்பினா ஆட்டோவோட மாற்றிவா அப்படிங்கிற மாதிரி தான் மீம்ஸ்லாம் பட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, பொதுவாகவே இந்த கதையை சூஸ் பண்ணது சூர்யா தான். ஏன்னா ஒரு ஹீரோ தான் கதையை சூஸ் பண்ணுறாரு. அவர் ஹீரோயிசமான ஒரு படம் அப்படிங்கிறதுனால அந்த கதையை சூஸ் பண்ணியிருக்காரு. பட் அவங்க ஏதாவது ப்ரெசன்டேஷனில் ஏதாவது மாற்றுவாங்க. ஒரு ஒரு 5 நிலங்களுக்கு ஒரு அரசர் அப்படிங்கிற மாதிரி வேல்பாரி ஒரு அளவுக்கு இறக்குறே வேல்பாரியுடைய அந்த ரிசம்பிள் தான் அந்த கதை பண்ணியிருக்காங்க. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதில் பாரி, இதில் வந்து கங்குவா, அந்த காட்டுக்கு அரசன், அங்கே ஒரு குரூப் வந்து காட்டை கொள்ளடிக்க வருது, இங்கே அது இதே மாதிரி கொள்ளடிக்க வருது. ஏறக்குறைய அந்த ஒன்லைன் பார்த்தீங்கன்னா அதான். அது இப்போ உள்ள ப்ரெசென்ட்டில் உள்ள மேட்டரை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த எதுக்குமே ஒரு 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 நேட்டிவிட்டியே இருக்காது, ஒரு லாஜிக்கே இருக்காது. நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்துலையும் நீங்கள் அந்த லைனப்பில் படம் பண்ணியிருந்தால் கூட அதுக்குள்ளே ஒரு காதல், இந்த காட்டுக்குள்ளே ஒரு காதல், அதில் ஒரு மோதல், அதில் ஒரு லாஜிக்கு, யதார்த்தம், ஒரு ஃபீலிங்கு, அம்மா அப்பா சென்டிமெண்ட், இப்போ எல்லாம் ஏதாவது இருந்திருக்கணும். எதுவுமே இல்லாமல் படம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் கத்திக்கிட்டே இருக்கிறாங்க, சண்டை போட்டுட்டே இருக்காங்க. அவர் பேர் அவரே சத்தமாக சொல்லிகிட்டு இருக்காரு. சமீப காலமாக வந்த படங்களில் அதிகமாக ட்ரோல் செய்யப்பட்ட படமாக பார்க்குது. அடுத்த நாளே சொல்லப்போனால் அடுத்த ஷோவே இந்த அளவுக்கு வன்மமாக போகிறதில்ல. இதில் 2 விஷயம் இருக்குது. ஒரு படம் நல்லா இல்லை, மொக்கையாக இருக்குது அப்படிங்கிறது உண்மையாக படம் பார்த்த கோவத்தில் சிலர் பண்ண ட்ரோல். சிலர் சூர்யா ஜோதிகா மேலே இருக்க தனிப்பட்ட வன்மம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இந்த படம் சேர்ந்து கால் பண்ணிடுச்சு. அதாவது ஏற்கனவே ஒரு 5-4 வருஷத்துக்கு முன்னாடி ஜோதிகா பேசின ஒரு விஷயம் வந்து சிலருக்கு மனசு புண்படுற மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அது ஒரு இதாச்சு. அதை வந்து இந்த படத்தில் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு சூர்யாவுடைய படம் தேட்டருக்கெல்லாம் கிடையாது. இப்போ நாங்கள் இந்த படம் கொடுத்து 400 ரூபா கொடுத்து படம் பார்க்கறதுக்கு நாங்கள் வந்து கோயில் உண்டியில் போடுறோம், இல்லை ஆஸ்பத்திரி கொடுக்குறோம், இல்லை ஸ்கூலுக்கு கொடுக்குறோங்கிற மாதிரி இந்த பழைய வன்மத்தை கக்கிட்டாங்க. இந்த படத்தை பார்த்து ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி முட்டு கொடுக்குற ஆளுக்களால தாங்கவும் முடியல. ஏன்னா படம் அந்த அளவுக்கு முக்கியம் இருக்குது, பேசவும் முடியல. கொஞ்சம் சுமார் இருந்தால் கூட அவங்க திருப்பி ஆப்போசிட் ரியாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த படம் அந்த அளவுக்கும் இல்லை. நம்மளே படம் பார்த்தோம், உட்காரவே முடியல, வெறும் இறைச்சல் ஒரு சத்தத்தோட எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ளே போய் தப்பிச்சு ஓடி வந்துருவோம்ல, அந்த மாதிரி இருக்குது. நான் அந்த தேட்டரில் தான் பிரச்சனை நினச்சேன். ஆனால் எல்லா தேட்டர்லையும் அந்த பிரச்சனை. நானும் அதே நினச்சேன், தேட்டரில் தான் நம்ம மட்டும் தான் இந்த பிரச்சனை இருக்குது போல, காதில் நமக்கு எதுவும் பிரச்சனை ஆகி போச்சு போலன்னு நினச்சா
படம் வந்த எல்லாருமே சொல்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு ஒரு விஷயம்னு. படம் இல்லைலாம் இல்லை. அப்போ இந்த படத்தை வந்து முதல்ல சூஸ் பண்ணது தப்பு. இந்த கதையை வந்து கதையாக சொல்லியிருக்கிறப்போ ஓகேவா வந்திருக்கும். ஒரு ஆன்லைன் சொல்லியிருப்பாங்க 5 நாட்டு மலைகளுக்கு 5 நிலங்களுக்கு நீங்கள் அரசனாக இருக்கீங்க, ஒரு வெள்ளைக்காரனை எடுத்து போர் போடுறீங்க, இந்திய லைவில் நடக்கக்கூடிய ஒரு பையனை காப்பாற்றுறீங்க, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணின்ற மாதிரி ஒரு கதையாக கேட்குறப்பல திரைக்கதையாக அவங்க நிறைய இடத்துல கூட்ட விட்டாங்க. லாஜிக்கே இல்லாமல், அதுக்கு ஒரு லீடு இல்லாமல், ப்ரெசண்ட்டையும் இதையும் வந்து லிங்க் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு லாஜிக் வேணும். இப்போ 7ஆம் அறிவு படத்தில் கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. மகதீரால சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஆமாம், ஒரு ஜெனட்டிக்கு அதனால் இருக்காரு அப்படிங்கிறது ஒரு யதார்த்தம் இருக்கும், லாஜிக் இருக்கும். ஆனால் இதில் எதுவுமே இல்லை. டக்குன்னு எதுக்காக அந்த பையனும் அந்த அவரும் பார்த்துக்கிறாங்க, அவங்களுக்குள்ள பூர்வ ஜென்ம விஷயங்கள் எப்படி கனெக்ட் ஆகுதுங்கிற எந்த விஷயமே சொல்ல, சென்டிமெண்ட்டாகவும் ஒர்க் அவுட் ஆகும், சென்டிமெண்ட்டாகவும் ஒர்க் அவுட் ஆகலை. அப்படிங்கும்போது எதுவுமே இந்த படத்தில் காமெடின்னு நினச்சி ஃபஸ்ட்டு ஒரு 20 நிமிஷம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் உலகத்தின் உச்சகட்ட கிரஞ்சர் தான். அதை காட்டிலும் அந்த ஒரு டயலாக் ஒன்று பேசுகிறாங்க. அதாவது என்ன மேன் நீ எங்கே மேன் இருக்க அப்படிங்கிற டயலாக்லாம் படத்துக்கு மொத்தமாக வந்து முடிச்சு விட்ட விஷயம். இதை வந்து ஏற்கனவே சூர்யா ஜோதியாக மேலே இருக்கக்கூடிய வன்மத்தில் இருந்தக்கூடிய ஆட்கள் இதை கரெக்டாக கண்டிப்பாக அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் இல்லையா? நம்ம அந்த மாதிரி திட்டமிட்டு அவங்க இந்த யூஸ் பண்ணிக்கல. இல்லை, ரெண்டாவது ஒரு விஷயம், இந்த படத்தை நீங்கள் 200 கொடுத்து படம் பார்க்குறீங்க, அதை நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள், ட்ரோல் பண்ணுங்கள், அது உங்களுக்கு முழு உரிமை இருக்குது. ஏன்னா காசு உங்கள் காசு. அதை தாண்டி படத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் ஜோதிகாவை பேசுறது, சூர்யாவை உருவ கேலி பண்ணுறது, ஒரு படம் வெற்றி தோல்விங்கிறது அது இயற்கை தான். எல்லாருமே வந்து மணிவண்ணன் இவரோட இருக்கப்போ ஒரு முறை பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்குறப்ப சொன்னார், இந்த படம் உங்களுக்கு வெற்றி படமாக அமைச்சிருமானோன்னு. வெற்றி படமாக அமையும்னு நினச்சி தான் படம் எடுக்கிறோம், எல்லா படமும் வெற்றி படம் எடுக்கக்கூடிய அந்த சூச்சம் தெரிஞ்சால் நான் தான் வருஷத்துக்கு 100 படம் பண்ணிகிட்டு இருப்பேன் அப்படின்னாரு. அப்போ ஒரு அவங்க ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணியிருக்காங்க, அது போய் ரீச் ஆகலை. ஆனால் அதுக்காக பேசப்பட்ட பேச்சு தான் ரொம்ப கோவத்தை ஏற்படுத்திடுச்சு. இந்த ப்ராடக்டை வச்சுக்கிட்டாடா நீங்கள் வந்து இவ்வளோ பேசுகிறீங்க, இவ்வளோ பில்டப் கொடுத்தீங்க, வாயை திறந்துட்டு தான் படம் பார்ப்பீங்க, 2000 கோடி அடிக்கும், படம் வந்த பிறகு இந்தியாவே புரட்டிப்பட போகுது அப்படிங்கிற அந்த பேச்சுக்கள்லாம் வந்து இந்த படத்துக்கு மேலும் ஒரு பெரிய ஒரு இதாக இருக்குது. படம் ரிலீஸ் பண்ணிவிட்டு பேசாமல் இருந்தால் அப்புறம் பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி அவங்க பேசின பேச்சு வந்து படத்துக்கு ஒரு பெரிய ட்ரோல் ஆகிடுச்சு. கதையை வந்து தவறாக சூஸ் பண்ண சூர்யா மேலே தவறு இருந்தாலுமே அதிகப்படியாக ஓவராக பில்டப் கொடுத்து ஞானவேல் ராஜா மீது தான் மிகப்பெரிய தவறாக அமைஞ்சிருச்சு. அப்போ இல்லை, கதையை வந்து சூஸ் பண்ணது சூர்யா, அதை சரியாக எடுக்காமல் போனது சிவா, ப்ரொமோட் பண்ணுற பேரில் ட்ரோலாக்கி விட்டது ஞானவேல் ராஜா. இந்த பாதிப்பு எல்லாருக்கும் சரிசமாக பிரித்து எடுத்துக்கிட்டாங்க. லாபத்தை பிரித்து எடுக்கிற மாதிரி நஷ்டத்தையும் படம் வந்து ஓடாமல் போனதுக்கு உண்டான காரணத்தையும் 3 பேரும் அவங்கவுங்க பார்ட்டாக பிரிச்சுக்கிட்டாங்க. யார் நான் ஒன்றும் சலிச்சது இல்லை அப்படின்ற மாதிரி ட்ரோலாக ஆக்கி விட்டது வந்து ஞானவேல் ராஜா, படத்தை சரியாக எடுக்காமல் விட்டது சிவா, சூஸ் பண்ணது சூர்யா, இப்படின்னு அவங்கவுங்க பங்குக்கு எல்லாரும் சேர்ந்து அந்த படத்தை வந்து முடிச்சு விட்டதில் 3 பேர் பங்கும் சரிசமமாக இருக்கிறது. வேள்பாரி நாவலை வந்து படமாக எடுக்க போகிறாரு இயக்குனர் சங்கர். சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் போட்டுருந்தாங்க. அந்த ட்வீட்டில் வந்து என்னுடைய வேள்பாரி நாவலை வந்து திருடி சில கதைகள்லாம் வருது, ட்ரெய்லரில் பார்த்தேன் அப்படிலாம் சொன்னார். இவர் எந்த படத்தை சொல்கிறாரு, கங்குவாவை சொல்கிறாரா தேவராவை சொல்கிறாரா அப்படின்னு கன்ஃபியூஷனில் இருந்துச்சு. இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கங்குவா தான் கன்ஃபார்ம். ஏறக்குறைய கங்குவா தான். ஓகே, கங்குவாவில் அந்த அம்புல பாம்பை கட்டி அடிக்கிறது, அப்புறம் வந்து இந்த 5 நிலங்கள், அப்புறம் வந்து அந்த அதில் ஒரு கேரக்டர் இருக்கும், அதில் வந்து ஃப்ரெண்டு கேரக்டர் ஒன்று, அது மட்டும் வந்து தெளிவாக அந்த படத்தில் வைக்க, அதுக்கு பதிலாக தான் அவங்க அப்பா கேரக்டரை மாற்றிருப்பாங்க, இல்லை அந்த குழந்தைய மாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு குழந்தைக்கும் இருக்குள்ள ஒரு நட்புங்கிற மாதிரி ஒரு விஷயம் காமிச்சிருப்பாங்க. அதுக்கு பாரியுடைய நண்பன் ஒருத்தர் இருப்பார், அதை வந்து இதில் கனெக்ட் ஆகாமல் அப்படி வச்சா தெரிஞ்சு போகணும்னா அதுக்கு பதிலாக அந்த குழந்தைய மாற்றிருக்கிறாங்க போல். அந்த நிலங்கள், காட்டுக்கு அரசன், அதை வந்து சூறையாடுறதுக்கு வரக்கூடிய நபர் எல்லாம் ஏறக்குறைய ஒன்லைனர் தான். இப்போ வேள்பாரி படித்த எல்லாருக்குமே தெரியும் அந்த கதை தான் அப்படின்னு. அப்போ இதை வந்து திருப்பி அதே மாதிரி வேள்பாரி மாதிரி அதே மாதிரியான ஒரு கெட்டப்பில் காட்டுக்குள்ளே போனால் இந்த மாதிரியான கெட்டப் தான் போட்டாகணும். அதே மாதிரியான டைலாக் அங்கே உள்ளே போய் பேசுகிறப்ப இந்த படத்தினுடைய சாயல் அடிக்கும். வேள்பாரியை எனக்கு தெரிஞ்ச ஒரு டேக் ஆஃப் பண்ண மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, வேள்பாரியை போஸ்ட்பான் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி கங்குவா ஆடியோ லான்ச்சில் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு வீடியோ பேசியிருப்பார். அதில் வந்து இந்த படத்தில் நான் அடிக்க வேண்டியது ஞானவேல் ராஜா பேசி சூர்யா நடிச்சிட்டார் அப்படின்னா ரஜினிகாந்த் தப்பிச்சிட்டார் இந்த படத்தில் நடிக்காமல். இல்லை, அது சிவாவுடைய டேட் வந்து ஒரு ஞானவேல் ராஜாவுக்கு இருந்தது. இல்லை, எஸ்கேப் ஆகிட்டாருன்னு சொல்கிறேன் ரஜினி. ஆமாம், பெரிய எஸ்கேப். அதாவது ஆனால் நீங்கள் அப்படி நினைக்கக்கூடாது. ஓகே, நீங்கள் பீஸ்ட் படம் பண்ணிவிட்டு ஜெயிலர் பண்ணுறப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவருக்கான ஒரு டீம் உருவாக்கி, ஒரு டீம் இருக்காங்க, பழைய சுரேஷ் கிருஷ்ணா, சண்முக சுந்தர் மாதிரியான ஆட்கள்லாம் வச்சு கதையை சரி பண்ணார். அவருடைய அருணாச்சலம் கெஸ்ட் ஹவுஸில் கதையை சரி பண்ணி அதுக்கு சில சேஞ்சஸ்லாம் பண்ணி தான் ஜெயிலர் கொடுத்தாங்க. அதான் பெரிய ஹிட். அவர் கையில் போயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த காட்சிகள்லாம் மாற்றிருப்பார். அபத்தமான காட்சிகள், இந்த மாதிரியான காட்சிகள் மாற்றிருப்பார். ரெண்டாவது அவருக்கு அந்த பில்டப் கொடுத்தாலும் அதை எடுபட்டுருக்கும். ஓகே, ஒரு கங்குவாங்கிற ஒரு காட்டுடைய அரசன் அப்படிங்கிற ஒரு கெட்டப்பில் ரஜினிகாந்த் அப்படி வந்து நின்னார்னா அதை மக்கள் லாஜிக் இல்லைன்னா கூட ஏற்றுக்குவாங்க.
அவர் தான் அடிச்சு பறக்க விடுறாரு, ஏற்றிட்டு தான் இருக்கும், பார்த்துட்டு தான் இருக்கும். நின்றுட்டு திரும்புவார், பல பேர் 4 பேர் போய் விழுவான் டமால். அது ரஜினி சூப்பர் ஸ்டார் பண்ணால் அதை ஏற்றுக்குவாங்க. அது நம்மளும் அந்த மைண்ட் செட்டோட தான் படம் பார்க்கணும். சூர்யா பண்ணுறது தான் அது வந்து இதாக இருக்குது. இப்போ அவர்கிட்ட போயிருந்துச்சுன்னா இந்த கதையை அவருக்கு தகுந்த மாதிரி மாற்றிருப்பார், சில காட்சிகளை மாற்றிருப்பார். அது வேற ஒரு ப்ராடக்டாக கூட வந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பலமுறை வந்து கண்டிப்பாக படத்தை பார்த்துருப்பாங்க ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி. ஸோ இந்த படத்தின் மேல் நம்பிக்கை இல்லாதனால தான் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணல, இல்லைனா வேட்டையனோட ரிலீஸ் பண்ண மாட்டாங்களோ அந்த பயத்தில் தான். இல்லை, நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் அவ்வளோ பேச்சு பேசியிருக்க மாட்டாங்களே. ஓகே. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. இந்த படம் வந்து நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் படத்தை ரிலீஸே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க இந்த படத்தை வந்து கொண்டாட போகிறாங்க. இந்தியாவில் இந்த படம் தான் வந்து ஒரு 50 வருஷத்துக்கு பேசக்கூடிய ஒரு படம். 2000 கோடி கலெக்ஷன் ஆக போகுது. சூர்யாவுடைய மார்க்கெட் அதுக்கப்புறம் எங்கேயோ தலைவா, நீங்கள் அதுக்கப்புறம் எங்கேயோ போயிருக்க தலைவா அப்படின்ற மாதிரி ஏற்றி விட்டுருக்கானுங்க போல. ஏன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் டவுட் வரும். படத்தை வந்து சூர்யா ஃபேமிலியில் பார்த்துருப்பாங்க, சிவா ஃபேமிலியில் சூர்யா பார்த்துருப்பாங்க, ரசிக்கிறாரு. எல்லாரும் பார்த்து யாருமே படத்தை பற்றி குறை ஒரு சொல்லல. வீடியோ பார்த்துருப்பீங்க, சூர்யாவும் சிவாவும் படம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு காட்சி வரும், சூர்யா வந்து அப்படியே தொடையை தட்டி பின்னிட்டி அடி அப்படின்ற மாதிரி. அப்போ சூர்யா அந்த 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 காட்சியை பார்க்குறப்ப சூர்யா ஒன்றும் அப்டேட் ஆகாமல் இருக்கிறவங்க ஒரு சந்தேகம் வருது. இது வந்து அப்போ இப்படி இருந்தால் என்ன செய்ய முடியும்? ஒரு வெற்றி தோல்வி அருகும் அடுத்து கொண்டு போகிறாங்க. அப்போ சூஸ் பண்ணுற இடத்துல சூர்யா இருக்கிறார்ல, ஒரு கதையை சூஸ் பண்ணுற இடத்துல. வணங்கான்னு வந்து ஒரு படத்தை வந்துச்சு, அதை விட்டுட்டீங்க. புறநானூர்னு ஒரு படம் பண்ண விட்டுட்டீங்க. அதை விட்டுட்டு கங்குவா மாதிரி ஒரு படத்தை சூஸ் பண்ணி நடிக்கிறீங்க அப்படின்னா ஒன்றும் சூர்யா அப்டேட் ஆகலையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. இந்த படத்தை கொண்டாடுறாருல, கெஸ் பண்ண தெரியல, கனெக்ட் ஆகணும், மக்கள்கிட்ட போய் கனெக்ட் ஆகலை ஆகாதுங்கிற ஒரு கெஸ்ஸிங் கூட தெரியாமல் இந்த படத்தை மிக பிரமாண்டமான படம் ரசிக்கிறாரு. இந்த காட்சிகளை ரசிக்கிறாருல. இப்போ நீ அடுத்தடுத்து இந்த மாதிரியான கதையை சூஸ் பண்ணி வராங்கிற ஒரு டவுட் இருக்குல்ல. குறிப்பாக சிவா அவர்கள் பேட்டியில் வந்து பேசும்போது இந்த படத்தில் முக்கியமான சீன்னா வந்து முதலையோட சண்டை போடுற சீன் தான். இது வரைக்கும் நான் உலக சினிமாலே பார்த்துட்டு எந்த சினிமாலுமே பார்த்தீங்கன்னா முதலையோட ஒரு ஹீரோ சண்டை போடுற மாதிரி சீன் இல்லை. ஸோ ஏதோ பெருசாக எடுத்திருக்காரு போல அப்படின்னு நினச்சேன்னா அதுதான் மிகப்பெரிய ஒரு ட்ரால் ஆகுது இல்லையா? அந்த காலத்தில் சிவா எம்ஜிஆரே வந்து புலியோட யானையோடலாம் சண்டை போட்டார், அதனால் லைவ்லேயே பண்ணிட்டார். ஆனால் இவர் வந்து முதலோட சண்டை போகிறத பெருசாக சொல்லிட்டு இருக்காரு. அது வந்து சிஜியில் பண்ணியிருக்காங்க போல். அது முதலையா, அது ஏதாவது இப்போ ரப்பரில் செஞ்சு தண்ணியில் வச்சு தொட்டியில் வச்சு எடுத்தாங்களா அப்படிங்கிறது படமாக்குறப்ப நமக்கே தெரியுது. சிஜியில் அது கீழே சிஜின்னு வேறு போட்டுறாங்க இப்போ. அப்படிங்கும்போது அந்த காட்சிகள்லாம் வந்து மிகைப்படுத்தப்பட்ட காட்சி. முதலோட சண்டை போடுறதுலாம் வந்து அது முதல்ல மாதிரி இல்லை, அது ஒரு பெரிய டைனோசர் மாதிரி இருக்குது. அது மேலே ஏறுறாரு, கழுத்தில் குத்துறாரு, அது ரொம்ப நேரம் சண்டை போடுது. அது ஒரு பெரிய லென்த்தியான சீனாக இருக்குது. அதெல்லாம் தேட்டரில் பாதி பேர் எந்திரிச்சு ஓட்டானுங்க. இதெல்லாம் எந்த காலத்தில் வச்சுருக்கீங்க? அப்போ சுவாரஸ்யமாக நீங்கள் சொல்ல தெரியல. படத்தில் பாசிட்டிவான விஷயம்னா நீங்கள் எது பார்த்தீங்க? பாசிட்டிவான விஷயம்னா ஃபோட்டோகிராஃபி. ஓகே, கடுமையாக உழைச்சிருக்கிறாங்க. நிறைய வேலைப்பாடுகள் இருக்குது. ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு இவங்க டெக்னிக்கலாக வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. சிஜியில் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அவ்வளோதான். அதே மாதிரி கார்த்தி வந்து கிளைமேக்ஸில் வருது. இது வந்து விக்ரம் படத்தில் எப்படி ரோலெக்ஸ் கேரக்டர் வந்து சூர்யா வந்த மாதிரி வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறும். இல்லைனா வந்து படத்தில் ஒன்றுமே இல்லை, நம்ம கார்த்தியை பயன்படுத்தி ஏதாவது ஜிங்ஜாக் வேலை பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி பயன்படுத்தியிருக்காங்களா? எதனால் பயன்படுத்திக்கலாம்? படம் வந்து ரிலீஸ் ஆன பிறகு ஒரு பாகுபலியை காட்டிலும் ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகும். அடுத்து சூர்யா வீட்டு வாசப்படில் போய் எல்லாரும் தலைவா பார்ட் 2 எடுத்து தலைவா, பார்ட் 2 எடுத்து தலைவான்னு சொல்லி எல்லாரும் கெஞ்சுவாங்க, கத்தல போகிறாங்க. அதுக்கு இந்த படத்தில் ஒரு லீடை வச்சுருவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது, படத்தை வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் எடுத்து போடுறது. இப்போ எல்லா டேரக்டரும் பண்ணுற வேலை என்னென்னா 4 மணி நேரம் 5 மணி நேரம் படத்தை எடுத்து விட்டு ஒரு 2.5 மணி நேரம் அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு மிச்சம் ஃபுட்டேஜ் இருக்கும்ல, இந்த மிஞ்சி போன இட்லியை காலையில் வந்து உப்புமா பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி என்ன பண்ணுறது, ஓப்பனிங் எண்டு ஒரு லீடை வச்சு பார்ட் 2ன்னு ஒரு படம் பண்ணுறது. இது ஒரு கலாச்சாரமாகவே இப்போ உருவாக்கி வச்சுருக்காங்க. அப்போ ஃபுட்டேஜ் நிறையா இருக்குது. இது அடுத்த மீதி இருக்கிற அந்த ப்ராடக்ட்டையும் சேல்ஸ் பண்ணணும். அப்போ கார்த்தி நம்ம வீட்டில் இருக்க பயந்தனா பாப்பான்னு சொல்லி கார்த்தியை கூப்பிட்டு ஓப்பனிங் ஒரு லீடை எடுத்துகிட்டு அது மாதிரி அடுத்த பார்ட் 2ல இவர் வருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு லீடை வச்சு முடிச்சிருக்காங்க. அப்புறம் அதுவும் பார்ட் 1க்கே இந்த பந்தாடிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ பெரிய ட்ராலுக்கு அப்புறம் பார்ட் 2 வருமா? கண்டிப்பாக வராது. எப்படி வரும்? இதுலேருந்து அவங்க மீண்டு வர்றதே கொஞ்சம் நாளாகும்னு நினைக்கிறேன். நான் பொருளாதார ரீதியாக பெரிய அடிப்படும். ஏன்னா ஆல் ஓவர் இந்தியா நிறையா ஸ்க்ரீனில் பண்ணாங்க. இந்த ப்ரொமோஷன் ரிலீஸுக்கே அவங்க பல கோடிகளை வந்து இறச்சிருக்காங்க. அப்படிங்கும் போது இந்த படத்துலேருந்து ஒரு வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். குறிப்பாக அவர் ஞானவேல் ராஜா அவங்க முன்னாடி சொன்னது மாதிரி 2000 கோடி சொன்னது மிகப்பெரிய அளவில் படத்துக்கு பொருளாதார ரீதியாக அடின்னு சொன்னீங்க இல்லையா? வேர்ல்டு வைடாக முதல் நாள் வந்து கிட்டத்தட்ட 70 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணிட்டாங்க சொன்னாங்கன்னா, ஸோ 2-3 நாள் ஓடினாலே வந்து போட்ட காசை எடுத்துடலாம் இல்லையா? அதுக்கு வாய்ப்பு இல்லை நினைக்கிறீங்களா? இல்லை, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. அந்த நம்பர்ஸ்லாம் வந்து நம்புற மாதிரி இல்லை. அவங்க தரப்புலன்னு சொல்லியிருந்தா கூட எல்லாருக்குமே தெரியும் படம் எப்படி ஓடிட்டு இருக்குன்னு. ஆல் ஓவர் வேர்ல்டு இதே ரிசல்ட் தான். இன்னைக்கு வரக்கூடிய செய்திகள்லாம் பார்க்குறப்போ தெலுங்குல ஒருத்தன் திட்டிகிட்டு இருக்கான். அன்றைக்கி பார்த்தேன் இந்த படத்தை. தெலுங்குல படம் பார்த்து வந்து தேட்டர் வாசப்படில் ஒரு பைட்டு, அது எங்கேயும் எடுத்து போட்டான்னு தெரியல, அவன் திட்டி அதை ஒருத்தன் கட் பண்ணி போட்டிருக்கான். ஐயோ தெலுங்காரன் திட்டுறாங்க அந்த படத்தை அப்படின்னு. அந்த மாதிரி தான் அந்த படத்தினுடைய நிலைமை இருக்குது. அப்படிங்கும்போது அந்த நம்பர்ஸ்லாம் வந்து படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு மாதிரி சவுண்டை குறைய சொல்லியிருக்கிறோம், இத்தனை கோடி வசூலாக இருக்குன்னா படம் பார்த்துருவாங்களா? இது யார் இந்த லாஜிக் உருவாக்கி விட்டான்னு தெரியல.
உடனே 2வது நாள்லயே படம் வந்து சக்ஸஸ் மீட் வைக்கிறது. சக்ஸஸ் மீட் வைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அது வேற பயமா இருக்கு. வச்சாங்கன்னா இன்னும் ட்ரால் ஆயிடும். கிட்டத்தட்ட 2.5 வருஷம் கழிச்சு சூர்யாவோட படம் தியேட்டர் ரிலீஸ் ஆகும். மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்த அளவுக்கு போகல. பெரிய ட்ரால் ஆயிடுச்சு. ஸோ அடுத்தடுத்து சூர்யா வந்து லைனப் நிறைய படங்கள் இருக்குது. ஆர்ஜே பாலாஜி கூட பண்றாரு இல்லையா? ஸோ இது வந்து அவருடைய அடுத்தடுத்த படங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா பாதிப்பு ஏற்படுத்தும். இப்போ அடுத்து இமிடியேட்டா கார்த்திக் சுப்ராஜ் படம் ரிலீஸுக்கு தயாரா இருக்கு. ஜனவரி, பிப்ரவரி ரிலீஸ் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. பட் பிசினஸ் வைஸா வந்து படம் நல்லா எடுத்திருக்கு. கார்த்திக் சுப்ராஜ் படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. பட் பிசினஸ் வைஸா வந்து ஒரு சிக்கல் வரும். இந்த படத்துல உள்ள டெபிசிட்டி அதில் கேட்பாங்க. அடுத்த படத்தினுடைய பிசினஸ் கம்மியாகும். ஒரு வெற்றியை வச்சு தான் அடுத்து. சிவகார்த்தியன் வந்து அமரனுக்கு பிறகு அவருடைய சம்பளம் எங்கேயோ போயிடுச்சு. அப்படிங்கும்போது இந்த படமுடைய தோல்விக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு பிசினஸ் பண்றப்ப அது ஒரு சிக்கல் வந்து விடும். சாய் பல்லவி 3 கோடிலேருந்து 6 கோடி ஆக்கிட்டாங்க. அப்படிங்கும்போது இந்த படத்தை பிசினஸ் பண்றதுக்கு தயாரிப்பாளர்களுக்கு டூடியும் கார்த்திக் சுப்ராஜ் அந்த படத்துடைய ப்ரொடியூசர்ஸ். அப்படிங்கும்போது இந்த படத்துக்கு ஒரு சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கங்குவா தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.